விஜய் வந்து கோயிலுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வள்ளி சொல்ல, அவளை எப்படி வர வைக்கிறேன் பண்ணிட்டு வேகமாக ஆட்டோ கொண்டு வந்து அவங்க மேலே இடிச்சிடறாங்க. அவங்க கீழே விழுந்துறாங்க. கையில் முட்டியில் தேய்ச்சிட்டு ரத்தம் வந்தது. ஐயோ விஜய் என்னை மன்னிச்சுட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு வந்து நடிக்கிறாங்க. ஐயோ விஜய்க்கு என்ன ஆகிட்டு போது, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. வள்ளியும் ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. சித்தி எனக்கு ஒன்றுமே ஆகலை சித்தி, நான் நல்லா இருக்கேன், வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேணாம், நம்ம வீட்டு வாரிசு வயிற்றில் சுமந்துட்டுருக்கு, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, வா வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீராவும் யாரும் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ஆட்டோவில் இவங்க கூட்டிகிட்டு போக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டுச்சு, எல்லாமே உள்காயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு விஜய் சொல்ல, அதெல்லாம் இல்லை இவங்க போய் சொல்ல, நீங்கள் எதுக்கும் எல்லாம் செக் பண்ணிடுங்க, எங்கள் வீட்டு வாரிசு அவங்க வயிற்றில் வளருது அப்படி இப்படின்னு சொல்ல, அவ்வளோ செக் பண்ணிடலாம், உட்காருங்க, வீல் சேரில் தான் உட்காருங்க, எந்திரிக்கவே கூடாதுன்னு விஜய் வந்துட்டு அப்படியே அமைக்கி உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் கிட்டே போயிட்டு வீரா மாறன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவள் ஏமாத்துறா, எங்கள் வீட்டு வாரிசெல்லாம் வயிற்றுலலாம் எதுவும் கிடையாது, அதுக்கான எல்லா டெஸ்ட்டும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கவலையே படாதீங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுறேன், நாளைக்கு ரிப்போர்ட் வந்துடும் நீங்கள் நினச்ச மாதிரி, மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் விஜய் ஏமாற்றுவா, அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்கள்கிட்ட பணம் கொடுத்து ரிப்போர்ட்டை மாற்றி இது பண்ணக்கூட சொல்லுவாள், அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அவள் பணம் கொடுத்தாலும் இது பண்ணாதீங்கன்னு சிஸ்டர்கிட்டலாம் சொல்லி வச்சுட்டு வர்றாரு மாறன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாறனும் வீராவும் ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது ஃபோன் வந்துடுது, அதாவது அந்த பணம் கேட்டு மிரட்டுற விட்னஸ் ஃபோன் வந்துடுது. உடனே ஆட்டோவை நிறுத்திட்டு, இருந்தா நீ இந்த ஆட்டோ எடுத்துகிட்டு போ, நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களாம் ஆட்டோ எடுத்துக்கிறாங்க. என்ன நீ என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்குல்ல, போ வெயிட் பண்ணுவாங்களா ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா சரி டிவி ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு போகிறாரு. பணம் கொடுக்குறாரு ஒரு இடத்துல. அதே இடத்துக்கு தான் வந்துட்டு வீராவும் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு சிஐடி ஒருத்தரை பார்க்க வராங்க. அதாவது அந்த விஜய் இந்த அந்த வீடியோ வந்துட்டு காமிச்சு, இந்த லேடி யார், இந்த ஜென்ஸ் எல்லாம் யார், என்ன இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லா டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. அவரும் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு வராங்க. அப்போ பார்த்தா மாறனும் வெளியே வராரு. 2 பேரும் ஒருத்தர் பார்க்கணும். ஐயோ 2 பேரும் மறைஞ்சிக்கிறாங்க. நாமே இவளை பார்த்து பயப்படணும், நாமே இவனை பார்த்து பயப்படணும். 2 பேரும் வராங்க. நீ எங்கே இங்கேருந்து 2 பேரும் கேட்க, நீ காலேஜ் போகலையான்ட்டு வீராவை பார்த்து கேட்க, இல்லை இங்கே ஒரு புக்ஸ் விற்கிறேன்னு சொன்னாங்க, தான் இந்த புக்ஸா அப்படின்னு கேட்க, கீழே தான் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக இது பண்ணுறேன். மாறணும் நீ எங்கே இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்காக பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயா அப்படின்னு கேட்க, ஆமான்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி போய் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா கடையில் ஏதோ ஒரு கஸ்டமர், அதாவது பெரிய ஆர்டர் பல்காக பிடிச்சி தரதுக்காக ராகவன் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. கடையே திறக்கலன்னு சொல்லிட்டு இதோ வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நிற்க வச்சுட்ருக்காங்க. கரெக்டாக மாறனவங்க, ஏன்டா உனக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்கா, எங்கடா போகணும், என்னடா ஆச்சு, இந்த மாதிரி இவங்க ஆர்டர் இது பண்ணிட்டாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் பேசிவிட்டு அவங்கள இது பண்ணி ஓகே இத்தனை நாளுக்குள்ளே ஆர்டர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் மாறன் கிட்ட வந்து கோவமாக திட்டார். அவங்கன்னு எங்கடா போதும், ஒரு பொறுப்பு இல்லை, வீரமாக வெளியே வந்தால் மட்டும் போதாது, சாதிச்சு காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் நிறுத்துறா, என்னடா பேசிகிட்டு இருக்கா, உன்னால் தான் இது பண்ணிட்டு இருக்கா, நீ தேவையில்லாமல் அந்த விட்னஸ் கிட்ட உளறி வைக்காத, அவன் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என் மிரட்டிட்டு இருக்காண்டா, அவனுக்கு பணம் கொடுக்குறது தாண்டா போனேன், நான் அல்லாடிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னடா சொல்கிறேன், நான் பதட்டப்படாது, நீ ஒன்றும் பதட்டப்படாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் ராகவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டு நைட்டு வரும்போது குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அவங்க தம்பியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்தோடனே மாறன் தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. உன்னை போல் தம்பி யாருக்கும் கிடைக்காதுடா, நான் ரொம்ப கொடுத்து வச்சேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுவாக குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன், நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வீரா வராங்க. வீரா இங்கே வாயா, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன மம்மா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ வீரா நீ வாடா அப்படின்னு சொல்லி மாறன் கூப்பிட்டேன். முடியாது, நான் சொல்லி தான் அவன் வீரா கிட்டேன்னு சொல்கிறாங்க. மாறா அமைதியாரு, மாமா தான் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு, சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க. அது வந்து அப்படின்னு சொல்ல வராரு. உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்களா வீரா கிட்ட அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.